ஃபர்ஸ்ட் டைம் மதர், அவங்களுக்கு வந்து இனிஷியலாக பிரெஸ்ட் மில்க் வரலை, ஒரு சொட்டு கூட வரலை, அப்போ வந்து அந்த மதர் வந்து அதுக்கு பேனிக் ஆகணுமா, என்ன பண்ணணும் சார்? பிரெஸ்ட் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் வரும். குழந்தையோட வயிறை பார்த்தீங்கன்னா ஒரு செரி ரொம்ப ஒரு இந்த அளவு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, நெல்லிக்காய் சைஸ். எஸ், நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கும். ஸோ அந்த நெல்லிக்காய் சைஸ் ஃபில் ஆகிறதுக்கு 3 to 4 drops மோர் தென் எனஃப். பாப்பா வயிறுக்குள்ள இருக்கும்போது மதரோட பிளட் தான் பேபிக்கு மெயின் நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுது. வெளியில வந்ததுக்கு பால் தேவை, பட் ஓட் தேவைனால ஸோ இட் வில் டேக் சம் டைம். பேபி அதுக்கு அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு தே ஹேவ் டு ட்ரை பேபி ரிப்பீட்டடா சக் பண்ண வைக்கணும். சக் பண்ண பால் கண்டிப்பா வந்துடும். ஸோ அதனால பேனிக் ஆகணும் தேவையில்ல. டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, தே வில் மானிட்டர் த பேபி. பால் வரலனே ஃபர்ஸ்ட் விஷயம் அப்செட் ஆகணும். டோன்ட் கெட் அப்செட். அவங்க அப்செட் ஆறாங்களோ இல்லையோ அட்டெண்டர்ஸ் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ஐயோ பாப்பாக்கு பால் வரல, பாப்பா லிப்ஸ் காஞ்சிரும், பாப்பா டல் ஆயிடும், பாப்பா யூரின் போவது, மோஷன் போறது, ரொம்ப பேனிக் ஆறாங்க. பால் வரலன்னா பேனிக் ஆகாதீங்க. ஹாஸ்பிடல் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் பேபி. ஏன்னா எல்லா டெலிவரிஸும் ஹாஸ்பிடல் தான் நடக்குது. அவங்க தேவையில்லாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. We will take the steps to increase the breast milk. Okay.